முதல்ல எல்லா பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு. கால் கொஞ்சம் மேலாம என்னாச்சு? சரங்கி விழுந்து பாட்டு அப்பேற்பட்ட தெய்வான பாட்டிங்க மாதிரி பல பாட்டிங்க வந்து இங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு தெய்வான பாட்டிங்க இல்லை, இங்கே நிறைய தெய்வான பாட்டிங்க. மாதம் ஒரு சேமிப்பு எங்கள் மரணத்துக்கு ஆறுதல். இமயம் முதியோர் சங்கம் அப்படி கடைசியில் வந்து அதிகமாக கூடின வயசு வந்து இங்கே எத்தனை வயசுல இருக்கிறாங்க? இப்போ 78 79 இருக்குதான். உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு 74 வயசு. தெய்வான பாட்டி கணக்கா ஒரு பாட்டி வந்து நான் தனியாக தான் ஹஸ்பண்ட் இல்லை. இப்போ நான் காட்டில் போய் அது அந்த குளத்தில் மட்டி புரைக்கி அப்படி செய்கிறது. போட்டு போய் தண்ணிக்குள்ள குனிஞ்சா எடுக்கும். சார் சரி அப்போதே ஒன்றும் சார் கஷ்டம் தான். சைவ மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம் சொல்லி 4 மதத்தையும் உள்ளடக்கி இதை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாதம் மாதம் ஒரு அங்கத்தவர்கிட்ட 100 ரூபா எடுக்கிறோம். எல்லா ஊர்லேயுமே வந்து முதியவர்களை அதுன்னு சொன்னால் கண்டிப்பாக போற்றப்பட வேண்டியவங்க. முதியவர் என்று சொல்றது வந்து எல்லாவற்றிலும் இருந்து முதிர்ந்தவர்கள், கனிந்தவர்கள், நடந்து தேய்ந்த கால்களோடு உழைத்து ஓய்ந்த உடல்களும் கொண்ட வெண்ணிலவே. எங்களுக்கு இறுதி காலத்துக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது ஒரு இறப்பண்டு நடந்தாலோ எங்களுக்கென்று ஒரு கட்டிடம் இல்லை. வெப்பத்தை அளப்பதற்கும் அளவுகோல் உண்டு. ஊருக்கே செய்கிற ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக கருதி திருகோணமலை மூதூரில் யாழ்குழி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இமயம் முதியோர் சங்கத்தை வந்து நான் சந்திக்க வந்திருக்கேன். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பகுதியில் ரால்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் வந்து இருக்கிறோம். கிராமம் சொல்கிறதா இல்லை, ஒரு மெயின் புறம் தான் வந்து. ஸோ ரால்குழி அப்படிங்கிற பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இமயம் முதியோர் சங்கத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது வந்து ஒரு உதவி திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முதியோர் சங்கத்தினால எவ்வளோ விஷயங்களை வந்து வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து காண்பிக்கிறதுக்காக வேண்டி தான் பிரான்ஸில் இருக்கக்கூடிய தேவியம்மா அவங்க வந்து இவங்களை வந்து அறிமுகம் செய்து வச்சாங்க. ஸோ இவங்க கூட பேசும்போது கண்டிப்பாக அவங்களை வந்து வெளியுலகுக்கு காண்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணியிருந்தேன். அதற்கு அமையத்தான் இன்னைக்கு திருகோணமலை மூதூரில் யாழ்குழி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இமயம் முதியோர் சங்கத்தை வந்து நான் சந்திக்க வந்திருக்கேன். உண்மையிலே ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சங்கத்தில் வந்து இனம், மொழி, மத பேதம் எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் கடந்து வந்து இந்த சங்கத்தை வந்து இன்றைக்கி வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. இதில் வந்து சைவ மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம்னு சொல்லி 4 மதங்களும் 2 மொழி பேசக்கூடியவங்க, தமிழ் சிங்கள மொழி பேசக்கூடிய 2 பேருமே வந்து இதில் இருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நாம் எங்கேயுமே வந்து இப்படி ஒரு சங்கத்தை வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னு சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தை வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து 4 மதத்தவர்களும் 2 மொழி பேசக்கூடியவங்களும் இருக்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ பேரையும் வந்து உள்ளடக்கி இந்த சங்கத்தை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை பண்ணுறாங்க அப்படின் போது ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. கண்டிப்பாக அதை வெளியில் சொல்லியாகணும். அவங்க என்ன நம்மக்கிட்ட உதவியாக கேட்குறாங்களோ அந்த உதவியை வந்து நம்மளால் பண்ண முடியாட்டியும் பண்ணக்கூடியவங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு காணொலி எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்திருந்தோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நாம் எல்லாருமே வயசாகி இந்த ஒரு நிலைமைக்கு போகக்கூடியவங்க தான். ஸோ இப்போவே நாம் நம்மளுக்கான இடத்தை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்களுக்கான அந்த உதவிகளை பண்ணணும்னு சொன்னால் நாளைக்கு அடுத்தடுத்தவங்களும் இதை பார்த்து இந்த உதவிகளை பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அதை சேர்ந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த சங்கத்தின் பற்றின கருத்தை வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். மார்னிங் 9 o'clock இருந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். நான் சொன்னேன்னா வந்து எப்படியுமே ஊர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்களுக்கு 2.5 hour அப்படி தேவைப்படும். ஸோ வந்து மேபி நாங்கள் 8:30 போல் எடுத்தோம்னு சொன்னால் இங்கே எப்படியும் ஒரு 11:30 அப்படி தான் வந்து சேருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அப்போ அவங்க 9 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொது சுகாதார மருத்துவம் அது மூதூரில் வந்து குறிப்பாக அந்த ஊரோட பேர் இன்ட்ரோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். எனக்கு அது வாயில் சரியாக வந்து ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அண்டு இந்த கட்டடத்துக்குள்ளே தான் வந்து இப்போதைக்கு வந்து அவங்களோட முதியோர்கள் வந்து அந்த மீட்டிங்கை வந்து பண்ணுறாங்களாம். நம்ம ஊரில் கூட வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த முதியோர் சங்கத்துக்காக வேண்டி கட்டடங்கள்லாம் வந்து புனர்நிர்மாணம் செய்து அப்படியே எல்லாருக்குமே நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லா பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம், ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு. ஸோ வயசானவங்க அம்மாவுக்கு சொன்னாங்க, வயசானவங்களுக்கு சப்போஸ் பொறுமையாக இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி. பட் வந்து வயசானவங்களுக்கு நிறைய பொறுமை இருக்கும், எங்களுக்கு இருக்கிறத தாண்டி. ஸோ அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், வந்து அதில் போர்டில் வந்து இருக்குது இமயம் முதியோர் சங்கம் அப்படி சொல்லி. ஸோ ரால்குழி தான் வந்து இந்த கிராமத்தின் பகுதி. அதான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வயசானாலே தம்பி நல்லா என்னம்மா? அது சரி தான், இருந்தபடி தானே வந்துருக்கீங்க அப்படி பார்த்து சூப்பர். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தலைவர், செயலாளர் அண்ட் பொருளாளர் 3 பேருமே வந்து இங்கே இருக்கிறாங்க. இவங்க மூலியமாக தான் வந்து நாங்கள் இங்கே வந்தால் முக்கியமானது வந்து யார் மூலம் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் தேவியம்மா. நான் அதே முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ரைட். இப்போ என்னென்னா இருங்க எல்லோரும் இருங்க. நின்றுருக்கீங்க?
ஸோ உண்மையில் எல்லா ஊர்லேயுமே வந்து முதியவர்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போற்றப்பட வேண்டியவங்க. ஏன்னா நாளைக்கு நாமளும் அதே வயசுக்கு அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து முன்கூட்டியே நம்மளுக்கான தயார்படுத்தல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் தான் வந்து உண்மையில் எங்கே போனாலும் நாங்கள் வந்து முதியவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் எங்களுடைய சேனலில் உங்களுக்கு தெரியும் தெய்வான பாட்டி அவங்க தன்னந்தனியை வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. அப்பேற்பட்ட தெய்வான பாட்டி மாதிரி பல பாட்டிங்க வந்து இங்கே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு தெய்வான பாட்டிங்க எல்லாம் இங்கே நிறைய தெய்வான பாட்டிங்க வந்து இருக்கக்கூடிய மாதிரி தான் வந்து. ஸோ அதனால தான் நான் வந்து நோ சொல்லாமல் கண்டிப்பாக வந்து யாருன்னு நம்ம ஹெல்ப்பிங் பண்ணுறதை நிப்பாட்டி இருந்தாலும் வந்து இது ஒரு பொது சேவை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு அப்படிங்கிறதால வந்திருந்தோம். ஓகே, ஸோ தலைவரம்மா வணக்கம். வணக்கம். அண்ட் பொருளாளர் செயலாளர், நாங்கள் செயலாளர் அம்மா கூட தான் வந்து பேசுகிறேன் ஃபோன் காலில். சரிங்க, இப்போ உங்கள்ட இந்த கமிட்டி வந்து அதாவது எப்படி சொல்கிறோம், உங்களோட சங்கத்தை வந்து எவ்வளோ காலமாக வந்து நடத்திட்டுருக்கிறீங்க? 2012ஆம் ஆண்டு நடத்திட்டுருக்கிறீங்க. ஸோ எப்படி முதல்ல வந்து யார் இதை ஆரம்பித்தாங்க? அவங்க 3 பேரும் இப்போ உயிரோட இல்லை. ஆரம்பித்தவங்க 3 பேருமே இல்லை. ஓகே, அவங்க தான் ஆரம்பித்து அரசாங்கத்தை பதிவு செய்து அவங்களே. சரி. ஆரம்பித்தவங்கள்ட்ட பேரை சொல்கிறீங்களா? இளைய தம்பி தலைவர், மற்றவர் ராசையா கணேசலிங்கம் செயலாளர், மற்ற பொருளாளர் வைரமுத்து சிவகுரு. இஸ்லாமிய மக்கள் தமிழ் பேசும் மக்கள்னு சொல்லி சிங்களாக்கள்னு சொல்லி எல்லாருமே உள்ளடக்கி பண்றீங்க. எல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் இங்க எங்க அங்கத்தவர்களா இருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட சங்கம் அவங்களால இயன்ற அளவு ஒரு 30-32 பேர் உறுப்பினரை வச்சு தான் இயங்கி வந்தது. இப்ப 2025ஆம் ஆண்டுல இருந்து 26ஆம் ஆண்டுக்குள்ள 140 அங்கத்தவர் இங்க இருக்காங்க. இதுல நிறைய பேர் படுக்கையில் இருக்காங்க, வர முடியாத முதியோர்கள். இனி சிலவர் அன்றாடம் தொழில் வியாபாரம் செஞ்சு தாய தகப்பனை பாக்குற வகையில எல்லாதாக்களை வச்சு பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு நேற்று காலையில கிடைச்ச தகவலின்படி ஒரு குறிச்சு அவங்கள போன் நம்பர் உள்ளாக்களை எடுத்திருக்கேன். இந்த சங்கத்தின் நோக்கம் வந்து இந்த 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கூடிய பணம் அடிப்படை காலங்களை போல உழைக்க முடியாது. சிலர் வந்து நோய்வாயுற்று கணவன் நோய்வாயிருக்கிற வீட்டில் மனைவி பார்க்குறாங்க, மனைவி நோய்வாயுற்று இருக்கிற வீட்டில் கணவன் பார்க்குறேன். சில இடம்தான் பிள்ளைகள் அந்த பெற்றோரை என்றளவு அவங்களோட வீட்டு பிள்ளைகள் கவனித்து கொண்டிருக்காங்க. மற்றது இந்த சங்கத்தில் வந்து எங்களுக்கு இறுதி காலத்துக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது ஒரு இறப்பண்டு நடந்தாலோ எங்களால் இயன்ற சின்ன ஒரு நிதியை நாங்கள் சேர்க்கணுமென்றதுக்காக மாதம் மாதம் ஒரு அங்கத்தவர்கிட்ட 100 ரூபா எடுக்கிறோம். மாதாந்தம் 100 ரூபா அங்கத்தவர் பணம் எடுக்கிறோம். மாதாந்தம் 10ஆம் தேதி கட்டாயமாக ஒரு மாதாந்த கூட்டத்தை இதில் செய்கிறோம். எங்களுக்கண்டு ஒரு கட்டிடம் இல்லை, இது ஒரு பொது கட்டிடம். அப்போ ஒரு கிராம முன்னேற்ற சங்கத்தினால் நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்து எங்களுக்கு ஒரு கூட்டம் வைக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்காங்க. ஏனைய சங்கங்களும் தேவைப்பட்டால் இதை பயன்படுத்தி கொள்கிறோம். இது அரசாங்க கட்டடமா? அரசாங்க எதற்குரிய கட்டடம் இது? இது ஆர்டிஎஸ்க்கு கட்டப்பட்ட கட்டடம். அத பொது சேவைகளுக்காக அனைத்து சங்கங்களும் இல்ல மீட்டிங் வைக்கிறது. அப்ப மாசத்துல ஒரு வாட்டி நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க 10ஆம் தேதி மீட்டிங் வைப்போம். வைக்கிறது அந்த 10ஆம் தேதி அறவுற பணத்தை சேர்த்து ஒருவர் இறந்து விட்டு அவருக்கு 10,000 ரூபாய் சாமான் அந்த தொகையில கொண்டு 10,000 ரூபாய் சாமான் கொடுப்போம். அப்ப இதுல இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச தொகையை கொடுக்குறீங்க. இப்ப 3 மாதே காசு ஒரு ஆள் பிந்தி கட்டும் முந்தி கட்டும். இப்ப 140 அங்கத்தவரில் 140 வேணும் வந்து அங்கத்தவர் மனம் கட்ட மாட்டாங்க. சில பேர் 4 மாதம் முடிஞ்சும் அந்த காசை கொண்டு வருவாங்க. சில பேர் 1 வருஷம் முடிஞ்சும் 200-300 ரூபா தந்துருப்பாங்க. அப்ப அதால 100 ரூபா தந்தாலும் அவங்க அங்கத்தவர் தான். கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகுறோம். கட்டாயமா பாத்தீங்க சொன்னாலும் வந்து இளையோர்களுக்கு இல்லாத ஒரு முற்போக்கு கூட, அதாவது என்ன சொல்ற ஒரு தூர நோக்கு எண்ணம் கூட வந்து இவங்களுக்கு இருக்குது. அதை வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எல்லா கிராமங்கள்லையும் வந்து முதியோர்கள் இப்படியெல்லாம் வந்து ஒன்று கூடி இப்படியான செயற்திட்டங்கள் வந்து முன்வைக்கிறது கிடையாது. பழங்காலத்தில் வந்து பார்த்துருவீங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணி இப்படி வெளி உலகத்திற்கு காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து 2வது ஒரு சங்கமாக வந்து இவங்க இருக்கிறாங்க. ஸோ பாராட்டத்தக்கது. கண்டிப்பாக எல்லா கிராமங்கள்லேயும் வந்து இப்படி ஒரு முதியோர் சங்கம் இயங்குமாயினி அந்தந்த கிராமங்களில் வந்து அவங்களோட அடுத்தடுத்த சந்தைக்கு வந்து அது கையளிக்கப்பட்ட அந்த ஒரு சேவைகள் வந்து அப்படியே சென்று கொண்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்க. மற்றது இன்னொரு விடயம், மாதாந்தம் எங்களால் இயன்ற சிரமதானங்களை செய்வோம். ஊருக்குள்ள பாடசாலை, ஆலயம், பொது வீதிகள், அந்த நீங்க வந்த குளத்தை கண்டிருப்பீங்க, அந்த குளத்தருகன் செய்தது. பிறகு விவசாய சம்பந்தம் அந்த ஒரு சிரமதானம் செய்திருக்கு. அப்படி செய்யறோம். அதுகளில் எடுக்கப்பட்ட நிழற்படங்கள் இறந்தவர் வீட்டுக்கு சாமான் கொடுக்கும் போது உள்ள நிழற்படங்கள் இருக்கு. இது நீங்க சிரமதானம் செய்யினது. பாத்தீங்கன்னா சொன்னா
இமயம் முதியோர் சங்கம் ரால்குழி குளம் அணைக்கட்டு சிரமதானம் வந்து 2025 9ஆம் மாதம் 20ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த டிட்வா புயல் வந்துச்சு, இல்லை அதுக்கு முன்னாடி வந்துச்சு? அதுக்கப்புறமா தானே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் டிட்வா புயல் வந்துச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நோயாளர் அருளம்மா வீட்டை போய் வந்து சிவன் ஆலயம் சிரமதானம் பண்ணியிருக்காங்க. அதாவது அதே நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 3ஆம் மாதம் 11ஆம் தேதி, இது 14ஆம் தேதி சிரமதானம் ஒன்று பண்ணியிருக்காங்க. 11ஆம் தேதி வந்து நோயாளர் அருளம்மா வீடு போய் வந்து அவங்க வந்து முடிஞ்ச அந்த பொதியை வந்து கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரண வீடு நாகராசா அவங்கள்ட்ட வீட்டை போன நிழல் படம். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னையர் தினம் சிரமதானம். ஸோ அந்த முக்கியமான நாட்களில் கூட இப்படியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிரதேச செயலகத்தினூடாக மருத்துவ முகாம் வந்து நடத்தியிருக்காங்க. சூப்பர். அண்ட் ஓகே வைத்திருக்கிறது. அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மரண விட்டு கொடுப்பனவு கூட வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க, இப்படியான நிறைய விஷயம். ஸோ வந்து அவங்க இது எங்களோட அங்கத்தவர் பட்டியல் 140 பேர் 140 பேர் இருக்காங்க. அங்கத்தவர் டைப் பண்ணி வச்சிருக்கோம். இனி முதியோர் சங்கம் இங்கே பாருங்க, தாசன் ஜீவரட்டும் கிறிஸ்தவ கரெக்டாக. ஸோ 4 மதங்களும் உள்ளடக்கி வந்து மொத்தமாக வந்து இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 139 பேர். ஒரு ஆள் இந்த மாதமே இறந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆள். 139 ஒருத்தங்க 140 இருந்தால் ஒருத்தங்க இறந்தா அந்த பட்டியல்ல இருந்து பேர் எடுத்துருவீங்க? எடுத்துருவோம். அடிப்படை லிஸ்ட் ஒன்று இருக்கும், நடைமுறையில் அது நீக்கப்படும். ஓகே. அதாவது இதற்கு முன்னாடி இருந்தவங்களும் வந்து அந்த பட்டியலில் இருப்பாங்க. ஆனா இதுல வந்து இப்ப இருக்கிறவங்க அங்க தவிர ஸோ 140 பேர்ல ஒருத்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அதுல வந்து 139 பேர் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைவ மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம் அப்படின்னு சொல்லி 4 மதத்தையும் உள்ளடக்கி இதை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். சரிங்க, இப்போ எங்கள் மூலியமாக வந்து தொடர்பு கொண்டு மேலே வெளி உலகத்திற்கு என்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க, அதை சொல்லுங்கள். இதில் முக்கியமாக தேவை எங்களுக்கு என்ற ஒரு கட்டிடம் தேவை உண்டு. அது கொஞ்சம் சுணங்கினாலும் பரவாயில்லை. மற்றது இதில் உள்ளவங்க நாளாந்த தொழிலில் மிச்சம் கஷ்டம். இயன்ற அளவு செய்து வந்தாங்க. நிறைய பேர் அந்த வியாபாரம் செய்கிறது, நிறைய பேர் அந்த காட்டில் போய் அது அந்த குளத்துல மட்டி புரைக்கி அப்படி செய்கிறது. அதுல இருக்காங்களா அந்த மட்டி புறக்கிறவங்க? அப்படி இருக்கு. சில பேர் வந்து வீட்டுல கணவன் மாதிரி சின்ன சின்ன தோட்டம் செய்தது. இப்ப அவங்களுக்கு நிறைய பேர் பிரஷர், சீனியன்று இப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கத்தால அந்த குடும்பங்கள் ஒரு பிள்ளைக்குள்ள தங்கி வாழ வேண்டி இருந்திருக்கு. தங்கி வாழ்றதுலயும் சில சிரமங்களை சந்திக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஆனபடியா எங்கட இறப்புக்கான ஒரு சேமிப்பு மாதிரி அந்த 10,000 ஒரு நம்பிக்கையா இருக்கு. அடுத்த கட்டம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலோ அல்லது இன்னும் நாங்கள் வளப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ இதில் விளையாட்டு போட்டிகள் வைக்க சொல்றாங்க. எங்களுக்கு வருடம் ஒரு தரம் அங்கே கச்சேரிக்கு இதுக்கு வந்து டிஎஸ் ஆஃபீஸால வகுப்பு வைப்பாங்க. அப்போ எங்கள் 3 பேரையும் எடுத்து தலைவர் செயல பொருளை வச்சு இவங்களை நடைமுறைப்படுத்துகிற விதங்கள். இப்போ ஒரு கடன் நோயாளியாக இருந்தால் ஒரு உரிய இடத்துக்கு கொண்டு செல்றது, அல்லது இன்னொரு இந்த முதியோர் இல்லத்தை தொடர்பு பண்ணி இவைகளை அனுப்பி வைக்கிறது. அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது சந்தர்ப்ப சூழல் ஒரு தொழில் செய்ய முடியுமா இருந்தால் அதை டிஎஸ்ஓபிக்கு தெரியப்படுத்துறது. அப்படி ஒரு 2-3 பேருக்கு வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஒழுங்கு செய்து கொடுத்துருக்காங்க. மற்ற டிஎஸ்ஓபிச்சால ஒரு வருடம் கஷ்டப்பட்டு இந்த போன கிழமை எங்களுக்கு இந்த கதிரவுலகம் கிடைச்சிச்சு. அவங்களை எங்களுக்கு உள்வாங்குறாங்க, எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மற்றது முதியோருக்கான ஐசிய செய்து தராங்க. நாங்கள் விண்ணப்பத்தை முதியோர் தேசிய அடையாளத்தை. அப்புறம் இவங்களுக்கு இதை விட பேங்க்ல ஒரு சேமிப்புக்கு ஒரு 100-200 கட்டுறதுக்கு இவங்களுக்கு இந்த எங்களோட சங்க ஊடாக பேங்க் புத்தகம் திறந்துருக்கோம். திறந்து மாதம் அல்லது 2 மாதத்துக்கு இருக்க பிஓசியில் 15 பேர் 20 பேங்க் அக்கௌண்ட் புத்தகங்களை கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ எல்லா பேருக்குமே ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்குதா? இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் பதியே இருக்கு. இப்படி நிலப்பாடு. ஓகேம்மா. இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கான ஒரு கட்டடத்தை கட்டுறதா இருந்தால் வந்து அதற்கான நிலம் இருக்குதா? இங்கே நிலம் உண்டு. நாங்கள் ஜிஎஸ்சிட்ட இது பற்றி கதைச்சிருக்கோம். எங்களுக்கு அந்த மெயின் ரோட்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு குண்டு நிலம் விட்டதாக சொல்கிறாங்க, இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது விட்டு தான் இருக்காங்க, அது உண்மைதான். இப்போ சப்போஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு வெளிநாட்டில் இருந்த ஒரு 2-3 பேரோ இல்லை 4 பேரோ ஒன்றா சேர்ந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நான் ஒரு குடும்பத்தினூடாக ஒருத்தவங்களோட நினைவாக கட்டித்தரப்புறங்கிட்டு சொல்லி சொன்னாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிலம்ன்றது வந்து வேணும். சப்போஸ் அப்படி ஒரு நிலம் இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அப்படியே நிலத்தை முதல்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். அந்த நிலம் எங்களுக்கு ஜிஎஸ் மூலமாக தர்றதாக போன மாதமும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவு இதுகளுக்கு வந்த போது எங்களுக்கு ஒரு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது உறுதியாயிட்டு எந்த இடம் என்ன மாதிரின்றதை நாங்கள் மேலும் தொடர்பு கொண்டு டிஎஸ்ஜிஎஸோட
எங்களுக்கு இப்போ நீங்கள் நிச்சயமாக அந்த ஒரு உதவி பெறுறதா இருந்தால் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இதை தெரியப்படுத்தி அந்த நிலத்தை நாங்கள் தெரிவு செய்து எடுக்கிறோம். கண்டிப்பாக. இப்போ என்னென்னு சொன்னாலும் இதில் வந்து எதுவுமே எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா பழைய ஒரு காலம் உறுதியாக சொன்ன காலமெல்லாம் அது போய் இப்போ உண்மையாக வந்து இப்படியா நிலைமைகளை வெளியில் காண்பிக்கிறது மட்டும் தான் எங்களோடாக முடிஞ்சது. ஸோ உங்களோட தொடர்பு இலக்கங்களை நாங்கள் வந்து நேரடியாக வந்து இதில் கொடுத்துக்கொள்வோம். சப்போஸ் அப்படி உதவிகள் உங்களுக்கு வந்து சேர்றதா இருந்தால் வந்து வெளிநாடுகள்லேருந்து அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து புலனம் பாவிக்கக்கூடியவங்க, அதாவது வாட்ஸ்அப், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுவாங்க இல்லையா, அது திறன்பேசி பாவிக்கக்கூடிய உங்களோட நம்பர் இருந்தால் வந்து அது இன்னும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். என்ன சொன்னால் வெளிநாட்டில் வந்து நார்மல் கால் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் புலனம் ஊடாக வந்து தான் கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே கண்டிப்பாக தந்தே ஆகணும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் வந்து அதிகமாக கூடின வயசு வந்து இங்கே எத்தனை வயசில் இருக்கிறாங்க? இப்போ 78, 74, 76, 79 இருக்குதான் இருக்காங்க. அப்போ அது உள்ளடக்கப்பட வேண்டியவங்களும் 60 பேருக்கு மேற்பட்டவர்கள். ஓகே, சூப்பர். ஸோ இதில் இருக்கிறவங்க ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்களா இல்லை எல்லாம் இதே கிராமம், ஒரே மாவட்டம், மூதூர் பிரதேசத்துக்குரிய ஆட்கள் தான் வந்துருக்காங்க. ஓகே, ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசிக்கலாமா? ஓ, தாராளமா. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தெய்வனாப்பட்டி கணக்கா ஒரு பாட்டி வந்து இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். சுகமாக இருக்கிறீங்களாம்மா? சுகமா இருக்கிறீங்க. உங்கள் பேர் என்னம்மா? பரமேஸ்வரி. பரமேஸ்வரி. உங்களுக்கு எத்தனை வயசும்மா? எனக்கு 74 வயசு. 74 வயசு. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? நானும் ஒரு பேரப்படியும் இருக்கிறேன். பேரப்படின்னு வந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் ஏதாச்சும் தொழில் பண்ணீங்களா? ஓ, வியாபாரம் செய்யறாங்க. இப்ப கால் கொஞ்சம் ஏதாம என்னாச்சு? சரக்கு விழுந்து பாட்டில இருந்து பெஞ்சை தான் சுற்றி தான் நடக்க பெற்றார். ஓகே, வியாபாரம் ஒன்றும் செய்யறது. என்ன வியாபாரம் பண்ணீங்க முன்னாடி? நாகப்பழம், பனங்கிழங்கு, அதெல்லாம் இப்போ நீ துவங்கினா இந்த மாதிரி அது வியாபாரம் செய்தா தண்ணி சாப்பிட முடியும். ஓகே, முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஓ, இப்போ இந்த பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த வியாபாரம் ஒன்றும் இல்லை. இந்த மார்கழி பிறகு இந்த வியாபாரம் துவங்கட்டும். அப்போ அந்த மட்டி பிடிக்கிறேன்னு சொன்னவங்க இதுக்குள்ள இருக்கிறாங்களா? யாருமா? வசந்தி அம்மா. இந்த மட்டியை வந்து எப்படியுமா பிடிச்சு கொள்வீங்க நீங்கள்? மட்டி என்பது சரியான கஷ்டம். சேறு, முள்ளி வெட்டி அதுக்கு தகுந்த சொன்னால் காலில் குத்துமா? அம்மா உடம்பெல்லாம் குத்தும். சரி, பயங்கர முள்ளிண்டா. அதில் பார்த்துருப்பீங்க எனக்கு ஆத்தடியால் வரக்குள்ளங்கால தெரியும். அதுக்குள்ளால போகிற அதுக்கு தகுந்த உடுப்புகள் போட்டு போடுறாங்க. போட்டு போய் தண்ணிக்குள்ள குனிஞ்சா எடுக்கும். சேரு சரி அப்போதே ஒன்றும் சேரு கஷ்டம் தான். இப்போ கஷ்டம் சரியான. ஏன்டா எல்லாரும் முஸ்லீமாக்கள் அநேகமானவர் அதை தொழில் முஸ்லீமாக்கள். அப்போ போனால் அப்படி தான் கஷ்டம். 5 கிலோ 6 கிலோன்னு சொல்லி எடுத்து வந்து அதை கொண்டு கொடுத்தா நாங்கள் எந்த குடும்பத்தை வந்து பார்க்குறோம். நான் தனியாக தான், ஹஸ்பண்ட் இல்லை. ஹஸ்பண்ட் எவ்வளோ காலமாக அந்த தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? நான் இப்போ ஹஸ்பண்ட் வந்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக பண்ணுறீங்க. 12 மட்டி எடுத்தா நான் செய்வேன். பாருங்க, கடின வேலைகள் சாதாரணமாலாம் இல்லை. உண்மையில இங்கே இருக்கக்கூடியவங்களாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு தொழில் பண்ணவங்க தான் வந்து அந்த வயசான கட்டத்தில் வந்து அவங்களால அந்த தொழில் வந்து மேற்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் இப்பயும் வந்து அந்த தொழில் பண்ணுறீங்க. இன்றைக்கும் போக இருந்தேன். இப்போ நீங்கள் வாரத்தாலாம் நாங்கள் நம்மளால் ஒரு நாள் தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மன்னிச்சு கொள்ளுங்க. 10 பாதி தானே போகணும். இப்போ காலை 10. அப்போ காலையில் போகிற வீடு 8 மணிக்கு போனோம்னு சொன்னா நேற்று 8 மணிக்கு போனாங்க. 3:45 இங்கே வரக்குள்ள 6 கிலோ 7 கிலோ மதிய சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போய்வீங்களா? இல்லை வந்துதான் பிஸ்கட் வாங்கிட்டு போறாங்க. இப்போ மட்டி எடுத்து வச்சுட்டு தூக்கி வாரது தம்பு ஒன்று தண்ணி அப்படி. அப்பமா வந்து இவ்வளோ கடினமான தொழில் பண்றீங்க. இங்கே வந்து அந்த யாழ்ப்பாண பக்கமெல்லாம் கொஞ்சம் வயசானாக்கெல்லாம் செலக்ட் பண்ணி சில சுய தொழில்களை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. பாய் பின்னுறது, அந்த பண ஓலைகளில் வந்து கெப் செய்கிறது, பண ஓலைகளை வச்சு நிறைய கைத்தொழில்கள் வந்து பண்ணுறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக வந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கு. அப்போ அப்படியான தொழில் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறது யாரும் இல்லையா? இல்லை அது ஏற்கனவே முதல் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. சப்போஸ் அப்படியான தொழில் கற்றுக் கொடுத்தா இங்கே இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்காக வந்து இங்கே இருந்துட்டு ஒருத்தவங்கள கழிச்சிட்டு அப்படியான வேலைகள் பண்ணி அது மூலம் அவங்களுக்கு வருவாய் பெறக்கூடிய இருந்தால் பண்ணுவீங்களா? அங்கே இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த சுலகு பின்னாக்கள், பாய் பின்னாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அப்படியே வயது போனது அப்படிங்கிறதுனால கண் பார்வைன்னு தெரியாது அப்படிங்கிறது. இந்த பண்ணக்கூடிய ஒரு சிலரை வச்சு அப்படி பண்றதா இருந்தா பண்ணலாம். வயசானாலே அவன் கால் மடிக்கிறா. ரைட். கண்டிப்பா கஷ்டம்.
ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ண முடியாமலாம் ஒரு காலத்தில் பண்ணவங்கள் தான் வந்து எல்லா தொழிலும் இந்த ஓய்வு தொழில் குறிப்பிட்ட அந்த ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓய்வு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறதுனால அந்த வயசு வந்துச்சுன்னு சொன்னால் கால்கள் கைகள் மடிக்கிறது, கண் பார்வை அண்ட் வந்து காது கேட்குற திறன், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு பிரிய பார்க்கும். ஸோ அப்படி பிரிகிற பட்சத்துக்கு இருந்தாலே எழும்ப கஷ்டம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால ஓகே, பட் அவங்க இப்படியான ஒரு சங்கத்தை வச்சு இந்த டைம்லேயே வந்து இப்படி இதை மெயின்டைன் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை வந்து வெளியுலகுக்கு நாங்கள் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க கூப்பிட்டது வந்து நாங்கள் மறுக்காமல் வந்திருந்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் அதில் எங்களுக்கு நன்றி சொல்ல வேணாம், வந்து அந்த அம்மாவுக்கு சொல்லுங்கள். அந்த அம்மா மூலியமாக வந்து இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அம்மா தான் தொடர்பு கொண்டாங்க. மேபி அவங்களோட பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்க சந்திக்கிறோம், அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்து சொன்னால் எங்களால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இந்த நிலைமைகளை வந்து வெளியுலகுக்கு காண்பிக்கிறது மட்டும்தான். அவையோர்க்கும் சபையோர்க்கும் ஆற்றல் மிகும் பெரியோர்க்கும், அவையோர்க்கும் சபையோர்க்கும் ஆற்றல் மிகும் பெரியோர்க்கும், உறவுகளை இணைக்கும் இணையத்தார்க்கும், உறவுகளை இணைக்கும் இணையத்தார்க்கும் எங்கள் இமயத்தின் பாவணக்கம். பார்த்தலைப்போ எங்கள் ஊரும் வாழ்வும், பார்த்தலைப்போ எங்கள் ஊரும் வாழ்வும், முத்தூரின் மேற்கதனில் அமைந்ததெங்கள் ஊரே, முத்தூரின் மேற்கதனில் அமைந்ததெங்கள் ஊரே, சென்னல் விளை நிலங்கள் பல சூழ்ந்ததெங்கள் நாடே, முத்தூரின் மேற்கதனில் அமைந்ததெங்கள் ஊரே, சென்னல் விளை நிலங்கள் பல சூழ்ந்ததெங்கள் நாடே, தெங்குபலா வாழையோடு தேமாவின் கனியும், தெங்குபலா வாழையோடு தேமாவின் கனியும், எங்கு முயர் தேனுமுண்டு எங்கள் தாயூரில், தெங்குபலா வாழையோடு தேமாவின் கனியும், எங்கு முயர் தேனுமுண்டு எங்கள் தாயூரில், விற்றை பல கற்றிடவே விளங்கும் கலாசாலை, விற்றை பல கற்றிடவே விளங்கும் கலாசாலை, வேண்டுமுயர் தொழில் புரியும் விவசாய வேலை, வித்தை பல கற்றிடவே விளங்கும் கலாசாலை, வேண்டுமுயர் தொழில் புரியும் விவசாய வேலை, அறவுரைகள் கேட்பதற்கு ஆர்வம் கொண்டு, அறவுரைகள் கேட்பதற்கு ஆர்வம் கொண்டு, அம்மையோடு நாரணனார் ஆலயமும் உண்டு, அறவுரைகள் கேட்பதற்கு ஆர்வம் கொண்டு, அம்மையோடு நாரணனார் ஆலயமும் உண்டு, நடந்து தேய்ந்த கால்களோடு உழைத்து ஓய்ந்த உடல்களும், நடந்து தேய்ந்த கால்களோடு உழைத்து ஓய்ந்த உடல்களும், களை பிடுங்கி காய்ந்து போன கரங்களும், களை பிடுங்கி காய்ந்து போன கரங்களும், 60க்கு மேல் அசையாது ஒரு சாணும், உடல் சோர்ந்து களை பிடுங்கி காய்ந்து போன கரங்களும், 60க்கு மேல் அசையாது ஒரு சாணும், தனித்து வாழ தகுதியின்றி, தனித்து வாழ தகுதியின்றி நின்றோம் இமயம் முதியோர் சங்கத்தில் இன்று, தனித்து வாழ தகுதியின்றி நின்றோம் இமயம் முதியோர் சங்கத்தில் இன்று, மாதமொரு ஒன்று கூடல் மனநிறைவு பெற, மாதமொரு ஒன்று கூடல் மனநிறைவு பெற, மாதமொரு சேமிப்பு எங்கள் மரணத்துக்கு ஆறுதல், மாதமொரு ஒன்று கூடல் மனநிறைவு பெற, மாதமொரு சேமிப்பு எங்கள் மரணத்துக்கு ஆறுதல். நன்றி, வணக்கம். இந்த வயசுலையும் இப்படியான கவிதைகள் எழுதி படிக்கிறேன்றது வந்து ரொம்ப நல்லது. என்ன சொன்னால் இப்போ யாருமே வந்து இது பேச்சு, இந்த கவிதை, இது யாருமே இப்போ எல்லாம் பெருசாக சொல்கிறது கிடையாது, எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இவங்களோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. கிராமியம் கலை சார்ந்த பல விஷயங்களை வந்து மேற்கொள்கிறது அப்படின்லாம் சொல்லி இப்போ இதுக்குள்ள வந்து இந்த பண்பாடு சார்ந்த எப்படி சொல்கிற இந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த கலாச்சார நிகழ்வுலாம் பண்ணுவீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களோட ஊராலையும் வர சொல்லி போகிறது. அதில் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் கலந்து கொள்கிறோம். இப்போ நான் கவிதை, நாடகங்கள், மற்ற எங்களோட பொருளாளர் பாடுவான் எல்லாம். அப்படிங்களா? ஸோ எங்களுக்கு ஒரு பாட்டுன்னு பாடிக்கிட்டீங்களா? அப்படிங்களா? நாடகம் நடிப்பாங்களா? எப்படி வேலை பார்த்தீங்களா? வயசானாலும் அந்த இல்லை, இந்த சர்வதேச முதியோர் தினம் மலையில செய்யக்குள்ள எங்க 2 பேருக்கு அழைப்பெறும். எங்க மலையகத்திலே? இல்ல இல்ல, ட்ரிங்கோ மலையில. ஓகே ஓகே, ட்ரிங்கோ மலையில. ஓகே, இந்த போட்டோ இருக்கு. ஓகே. அப்போ அந்த வருஷத்துல அந்த பொங்கல் விழா, இஸ்லாமிய நாட்களுக்கு, கிறிஸ்தவ நாட்களுக்கு அப்படி ஏதாச்சும் பண்ணுவீங்களா இங்கே எல்லாம் ஒன்று கூடி? ஓகே 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 ஓகே. செயலாளர் சின்னம்மாவின் கவிதை அண்ட் பொருளாளர் மனோன்மணியின் இன்னிசை, அதாவது பாடல், ஸோ அப்படின்னு சொல்லி 2மே வந்து இருக்குது. ஸோ அவங்க இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ எங்களுக்கு
எல்லாரும் முன்னிலையும் வந்து உங்கள்கிட்ட குரல்ல ஒரு பாட்டு பாடுங்க. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் தொட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் தொட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை. அவ்வளவுமே போதும், இந்த வரிகளே வந்து போதும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் என்ன சொல்கிறேன், அந்த வயது ஆனாலும் அந்த அவங்களோட சில திறமைகள் வந்து இப்போ அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது வந்து வெளியில் காண்பிக்கிறதுக்காக நேரத்துக்கு இப்படி அவங்க இது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படி எதுவும் சொல்லலை தானே. இன்றைக்கி எங்களை மீட் பண்ணுறதா இருந்து வந்து நாங்கள் 4 பேர் நின்னாலும் போதும், இல்லைன்னு சொன்னால் அங்கத்தவர்களோட சேர்த்து ஒரு 6 பேர் இருந்தாலும் போதும்னு சொன்னால், ஆனால் இத்தனை பேரை வந்து அவங்க வந்து கூட செய்திருக்கிற வந்து பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வயசான ஐயாக்கள்லேருந்து அம்மாக்கள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதாவது மொழி, இனம், மதம், இது இந்த வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கிறது வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. கண்டிப்பாக அந்த இவங்களுக்கு வந்து உங்கள் மூலியமாக வந்து அவங்க கேட்ட ஆசைகள் வந்து நிறைய, அவங்களோட ஆசைகள் கிடையாது, நீ அடுத்தடுத்த சந்ததிக்கு அப்படியே அது மாறி மாறி போகக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடியது ஒன்று தான் வந்து அவங்களுடைய கட்டட நிவர்த்தி வந்து. ஸோ வந்து அப்படி யாராச்சும் பண்ண முன்வந்தீங்கன்னு சொன்னாலும் வந்து அதற்கான நிலத்தை வந்து அவங்க பிரதேச செயலகத்தினோட கேட்டு அந்த நிலத்தை வந்து பெற்றுக்கொள்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்படி யாராச்சும் உதவி பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டுறாதீங்க, அவங்களே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. அவங்களோட புலன விளக்கத்தை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி வந்து டிஸ்பிளேலையும் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். யாராச்சுக்கிட்டே அந்த வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய நம்பர்களை சொல்கிறீங்களா? வாட்ஸ்அப் இருக்கா உங்ககிட்ட? அந்த நம்பர் வந்து சொல்றீங்களா? பாடம் இருக்கா? சார் நம்பர் அப்படி சொல்லுங்க. 077 033 22 04. ஓகே, இதுக்கு வந்து எப்போ கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் கால். சரி சொல்லுங்க நீங்க. 076 ஓகே 60 21 684. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களால் முடிஞ்ச சிறு சிறு தொகையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களால் ஒரு ஐடியா அதை பண்ண முடிஞ்சாலும் சரி, அந்த உதவிகள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து பண்ணுற உதவி வந்து நீங்களும் பண்ணுறதை தான் பண்ணலாம். இப்போ கூட வந்து நம்மளோடாக வந்து இப்போ யார் ஏதாச்சும் பேர்டேவாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நினைவு நாட்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட வீட்டில் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட், அதாவது எப்படி சொல்கிற அந்த திருமண நாட்கள் அப்படி இப்படியான ஏதாச்சும் நடந்தால் கூட வந்து அதுக்கு வந்து பேர்ஸ்னலாக வீடியோ இல்லாமல் பேர்ஸ்னலாக வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படி பேர்ஸ்னலாக ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தானே. ஸோ எங்களை தான் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இல்லை, அவங்க சங்கத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அவங்கள தொடர்பு கொண்டு அந்த அப்படியான உதவிகளை வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். வந்து கண்டிப்பாக அவங்கள வெளியில் அதாவது உங்கள்கிட்ட பேசும்போதே வந்து எனக்கு தோணுச்சு, இவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்களே, ஸோ வந்து வீண் போகாது, இவங்களை காண்பிச்சா இவங்களுக்கு அடுத்த சந்ததிக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் டிசைட் பண்ணி வந்திருந்தேன். அண்ட் இப்போ நாங்கள் எஃப்னாவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஏன்னா தனியாக ஒரு நாளே வந்து நாங்கள் வெளிக்கூட்டு அங்கிறது வர முடியாது தானே, இந்த நாளே வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி சொல்லி நாங்கள் முன்கூட்டியே வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அண்ட் உண்மையில் தேவியம்மாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். தேவியம்மான்னு சொல்லி பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும், எங்களோட சேனல் ஊடாக வந்துட்டு எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய சிறுவர் இல்லத்திற்கெல்லாம் வந்து பெரும்பாலான நிறைய உதவிகளை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அவங்க மூலியமான ஹெல்ப் வந்து சின்ன ஒரு உதவி வந்து உங்களுக்கு வழங்கப்படும். வந்து அன்றைக்கி எங்களால் வர முடியாது நினைக்கிறேன், பட் இருந்தாலும் வந்து அதுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிட்டு இவங்க அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது கூட இந்த அவங்களோட நிதி சேகரிப்பு மூலியமாக வந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்து அந்த குளிர்பானம் கொடுக்குறது சூப்பர். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள். அம்மா எல்லாருக்குமே அது ரொம்ப நன்றி. லாஸ்ட்டாக ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? நான் கொஞ்சம் சொல்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து முதியவர்களுக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கமும். அடுத்து இந்த உலக நாட்டுக்கு நம்மளை எடுத்து செல்லக்கூடிய வகையில் இந்த 2 அவங்கள மகன் நான் சொல்லணும், பேரப்பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னணியாக இந்த மக்களுக்காக இந்த எல்லா இடமும் இல்லை, இந்த இலங்கைக்குள்ள மக்களோட பற்று பாசம் வச்ச ஒரு முக்கியமான அறிஞத்தில் அந்த தேவியம்மா இந்திரா தேவி, அவள் எனக்கு ஒரு மகள் மாதிரி. அவட சேவைகளை நாங்கள் இந்த வீடியோ மூலம் நிறைய விஷயங்களில் நிறைய எத்தனையோ வருஷமாக பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் எங்களோட இதை பற்றி அவைக்கிட்ட கதைச்ச நேரம் அவள் இப்படி ஒரு வழியை அமைச்சு இப்படி இந்த மாதிரி உங்களோட நம்பரை கொடுக்குறேனம்மா, அவங்கள்ட்ட கதைக்கிறேன், ஏதோ அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு ஒரு குறுகிய டைமுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செய்தது. இப்படி நாங்கள் இந்த ஒரு வரலாறு காணாத அளவில் எங்களை இப்படி ஒரு நேரடி இதை விசாரணையை நடக்கிற போது நேரடியான எங்களோட தகவலை உள்வாங்கக்கூடிய ஒரு பெரியோர் இந்த ஊருக்கே செய்கிற ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக கருதி இந்த நேரத்தில் வந்து முக்கியமாக
ஒரு விஷயத்தை நான் முன்வைக்க வேண்டி இருக்கிறது. நீரை அளப்பதற்கு அளவுகோல் உண்டு, காற்றை அளப்பதற்கு அளவுகோல் உண்டு, வெப்பத்தை அளப்பதற்கும் அளவுகோல் உண்டு. ஏன் ஒரு மனிதன் எடை அளப்பதற்கும் அளவுகோல் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனின் தரத்தை குணத்தை அறிய எதுவும் அளவுகோல் இருக்கா? இல்லை. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் எங்களோட வரலாறு ஒரு சரித்திரமாகி எங்களோட வரலாறு தான் வாழ்க்கையிலோ அளவுகோலை கடைசியாக காட்டும் என்பது உண்மை. இது சான்றோர் ஆன்றோர் வாக்குகள். நாங்களும் இத்தனை நூல்கள் அறிஞ்சிருக்கோம், கண்கூடாக சில அனுபவங்களை பெற்றிருக்கோம். இந்த நிலையில் நாங்கள் முதியவர் என்று சொல்கிறது எல்லாவற்றிலும் இருந்து முதிர்ந்தவர்கள், கனிந்தவர்கள். அப்போ முதலாவதாக ஒரு மனிதனுக்கு எதிரி யார் என்றால் கடுங்கோபம் ஒரு மனிதனை கொள்ளும். அந்த கோபமானதை குறைச்சி இருந்தால், அந்த சினத்தை ஒளிச்சமாக இருந்தால் எத்தனையோ வியாதிகள் எங்களை விட்டு தீரும். இதில் முக்கியமாக உலகத்தில் சிறந்த மருந்தண்டா சுத்தமான நீர். இந்த நீர் ஒரு மனிதன் நோயை குணமாக்க வல்லது. ஆகவே இப்படியான சில அறிவுரைகளை நாங்கள் ஞாபகம் ஊட்டி கழிச்சு விட்டு இந்த பொன்னான நேரத்தில் எல்லாருக்கும் இந்த வருகை தந்து 9 மணிலேருந்து இந்த 11 மணி மட்டும் இருந்து காத்திருந்து செய்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூடி இங்கே வருகை தந்த எமது பிள்ளைகளுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். எங்களோட இமயம் சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். கண்டிப்பாக அவங்கள ரொம்ப நன்றிங்கம்மா. உண்மையில் இமயம் என்று பேர் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லது. இமயம் அளவிற்கு இந்த காணொலி போகும் அப்படிங்கிறது தெரியாது, பட் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக போகும். ஸோ இதே போல் பல பகுதியில் இருக்கக்கூடிய பல முதியோர்களும் இப்படியான செயற்திட்டங்கள் முன்னெடுத்தாங்கன்னு சொன்னால் அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த இடத்துக்கு எங்களை வரவழைச்சதுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் இது மென்மேலும் வளர்கிறதுக்கும் எங்களால் மீடியா சார்ந்து வெளியுலருக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சித்து இதை வெளியில் கொண்டு போகிறோம். நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மேற்கொண்ட ஹெல்ப்புகளை பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை காண்பிக்கிறோம். அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு கான்வெர்ஸ் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.